இந்த வீடியோவில் ஹூக் அண்ட் ஐ பட்டி எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2.5 இன்ச்சஸ் வித்தும் 10 இன்ச்சஸ் லென்த்தும் உள்ள 2 பீசஸ் ஆஃப் மெயின் ஃபேப்ரிக் கிளாத் நமக்கு தேவை. அதுதான் இப்போ காமிச்சிட்டு இருக்கேன். ரெண்டு பீசஸ் தேவை. ரைட் சைடு ஆஃப் த ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துக்கிட்டு ரைட் சைடில் தான் ஹூக் தைக்கிற பொசிஷன். இதில் அந்த 2 பீசஸ் இருக்கு இல்லையா, அதை குட் சைடு அண்ட் குட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு நம்ம பக்கம் பேக் சைடு இருக்கணும். அதை ஃப்ரண்ட் பார்ட்டோட எண்டில் 0.25 இன்ச்சஸ் ஸ்டிச் ஒன்று போடணும். எதுக்கு 0.25 இன்ச்சஸ் போடணும்னா, ஆஃப்டர் ஃபினிஷிங் த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பார்ட், ஃபைனல் லுக்கில் ஹூக் அண்ட் ஐ பார்ட் வந்து கொஞ்சம் நெக் க்ளோஸராக இருக்க மாதிரி இருக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணும்னா 0.5 இன்ச்சஸில் ஸ்டிச் பண்ணாமல் 0.25 இன்ச்சஸில் வச்சு தைக்கணும். அது முடிச்ச அப்புறம் ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ரஃப் ஸ்டிச் ஒன்று போடணும். அது போட்ட அப்புறம் அதையும் இன்னொரு தடவை ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் போடுங்க. ஹூக் பார்ட்டில் எப்போவுமே 3 ஃபோல்ட்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் ஸ்டிச் போட்டு ஒரு ஃபோல்டு கொடுத்துட்டு அதை ஆல்ரெடி 0.25 இன்ச்சஸ் தைச்ச அந்த ஸ்டிச் மேலேயே இன்னொரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் கொடுத்துட்டு இன்னொரு தேர்ட் ஸ்டிச் ஒன்று தேர்ட் ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். அந்த ஸ்டிச் வந்து ஃபைனல் தேர்ட் ஃபோல்ட் பண்ணி கொடுக்குற ஸ்டிச் வந்து டபுள் ஸ்டிச்சாக கொடுத்தா ஃபேப்ரிக் பிரிஞ்சு வராது, டேமேஜ் ஆகாது. இப்போ நம்ம 2 ஃபோல்ட்ஸ் பண்ணி ஸ்டிச் கொடுத்தாச்சு. இப்போ தேர்ட் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் கொடுக்க போகிறோம். ஹூக் பட்டிக்கு மட்டும் இந்த மாதிரி 3 ஃபோல்ட்ஸ் கொடுக்கணும். ஐ பட்டிக்கு 2 ஃபோல்ட்ஸ் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் தேர்ட் ஃபோல்ட் தேவையில்லை. இதுதான் ப்ரொசீஜர். ஹூக் அண்ட் ஐயில் ஹூக்குக்கு 3 ஃபோல்ட்ஸ் கொடுக்கணும். அதனால தான் ஹூக்கில் அந்த ஃபோல்டோடு சேர்த்து லென்த் அளந்து பார்ப்போம். ஐ பட்டியில் ஃபோல்டை சேர்க்காம லென்த் அளக்கணும். அவ்வளோதான், ஹூக் பார்ட் முடிஞ்சுது. இன்னொரு ஸ்டிச் ஒன்று கொடுத்துட்றேன், டபுள் ஸ்டிச். ஹூக் பட்டி கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்து ஐ பட்டி. ஹூக் பட்டி பாருங்கள், ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்படி தான் இருக்கும். அடுத்து ஐ பட்டிக்கு அந்த இன்னொரு பீஸ் எடுத்து இதையும் குட் சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு 0.5 இன்ச்சஸில் அரை இன்ச்சில் ஸ்டிச் கொடுக்கணும்.
0.5 inches ஸ்டிச் கொடுத்த அப்புறம் ஒரு ரஃப் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்டிச் கொடுத்துட்டு அகெயின் ஒரு ஃபோல்ட் பண்ணி 2 ஃபோல்ட்ஸோட ஸ்டிச் முடிச்சுட்டு டபுள் ஸ்டிச் முடிச்சுட்டு விட்டுறணும். இதுதான் ஐப்பட்டிக்கான ப்ரொசீஜர். இப்போ அதை திருப்பி ஒரு ரஃப் ஃபோல்ட் ஒன்று கொடுக்கணும். அது கொடுத்து முடிச்சுட்டு செகண்ட் ஃபோல்டு திரும்பவும் ஃபோல்ட் பண்ணி டபுள் ஸ்டிச் கொடுத்தா ஐப்பட்டி முடிஞ்சுது. ரஃப் ஃபோல்ட் எதில் கொடுக்கணும்னா ப்ளவுஸ் பார்ட்டில் அந்த ஸ்டிச் கொடுக்கக்கூடாது. அந்த 2.5 inches பீஸ் இருக்கு இல்லையா, அதிலேயே ஃபோல்ட் பண்ணி அதுக்குள்ளவே கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் ப்ளவுஸ் போர்ஷனில் அதை ஃபோல்ட் பண்ணி அது செகண்ட் ஃபோல்டில் வரும். கொஞ்சம் திக்கான ஃபேப்ரிக்ன்றதால அந்த எண்ட் பார்ட்டில் நீடில் மூவ் ஆகாது. அது கொஞ்சம் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணும். அவ்வளோதான், டபுள் ஸ்டிச் கொடுத்தாச்சு. இதுதான் ஐ பார்ட்டோட ஃபினிஷிங். அவ்வளோதான்.